ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸ் 52 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டிச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜர்தோசிலே வந்து லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப பெருசாக திலகம் போட வேண்டாம், ஒரு குட்டி கூன் திலகம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜர்தோசி நம்ம எவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணுறோமோ அதே லென்த்தில் தான் மற்ற ஜர்தோசியெல்லாம் கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஜர்தோசி வச்சு மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இப்போ ரைட் சைடு வந்து நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஒரு செயின் ஸ்டிச், பெரிய செயின் ஸ்டிச் ஒன்று, அடுத்து அது பக்கத்துலேயே வந்து குட்டி செயின் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். ஸோ எப்பயுமே இந்த குட்டி செயின் ஸ்டிச் எதுக்கு நம்ம போடுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் நம்மளுடைய ஜர்தோசி வந்து வளையாது, அதே இடத்துல ஃப்ளெக்சிபிளாக நிற்கும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த குட்டி செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். ஸோ இப்போ நான் இந்த குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் த்ரெட்டை வந்து லென்த்தியாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த பீஸ் ஆஃப் ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜர்தோசி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் வந்துருக்கு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் அந்த கோட்டுக்கு கரெக்டாக அந்த கோடு போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கோட்டு மேலே ஸ்டிச்சஸ் விழுகுதான்னு தெரியும். ஸோ இந்த கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நான் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு புரியுதுங்களா? ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு, இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பீஸ் ஆஃப் ஜர்தோசி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஜர்தோசியாக எடுத்து லோட் பண்ணி போடுங்க. அப்படி லோட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அது வந்து பார்க்குறக்கு லுக் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இதிலே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜர்தோசிலே வந்து இது வித் லோடிங், இன்னொன்று வந்து வித்தவுட் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? பைப்பிங் த்ரெட் உள்ளே வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது இன்னுமே தெரில. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நானே சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் 2 மந்த்து கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? 2 மாதம் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் இதுக்கு வந்து கிடையாது. நீங்கள் வந்து கலர் ஜர்தோசி எடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருக்கும்ல கோல்டு கலர் அந்த ஜர்தோசி எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜர்தோசி வேணாலும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜர்தோசி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஷேப்ஸில் இருக்கணும். ஒன்று வந்து ஏற்றி ஒன்று இறக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் போடுறப்ப கலர் வந்து ஒரு மாதிரி இது பார்த்த மேலே கீழே இருக்க மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்குன மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக மட்டும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக ஜர்தோசியை கரெக்டாக இப்போ 1 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு ஜர்தோசி கட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஜர்தோசி 1 மீட்டரில் கரெக்டாக 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஜர்தோசி லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் கீழே ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க, பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அடுத்து ரைட் சைடு போயிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து அதே மாதிரி தான் மேலேருந்து எப்பயுமே மேலேருந்து வர்றப்போ தான் நம்ம வந்து அந்த இதை வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஜர்தோசி ஆகட்டும், பீட்ஸுக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம மேலேருந்து கீழே வர்றப்போ தான் அந்த எந்த பீட்ஸ், இப்போ நம்ம ஜர்தோசியே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஜர்தோசி கட் பீடு டியூப் பீடு அதில் எதாக இருந்தாலும் மேலேருந்து கீழே ஸ்டிச்சஸ் போட வரப்போ தான் நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? கீழேருந்து எப்பயுமே மேலே போகக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் பார்க்குறக்கு ஒரு ஷேப் வந்து கொடுக்காது, அதே மாதிரி லுக்கை வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்காது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலேருந்து, சரிங்களா, நான் தெரியுதா, மேலேருந்து கீழே வரப்போ தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பாதி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். நான் முக்கியமான இடத்துல மட்டும் சொல்கிறேன் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து எல்லா கிளாஸஸுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாச்சும் 1-2 கிளாஸஸ் விட்டுருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்த கிளாஸாக வந்து அதை அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து தெரியும் என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சிஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு அது மாதிரி என்ன கிளாஸ் உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இது பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இது இந்த அளவுக்கு வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ இந்த பக்கம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் இன்னும் ஒரு 2 லைன் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஜர்தோசி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஷேப்ஸில் வந்துருங்க. ஸோ அதனால் வந்து ஜர்தோசி எடுத்துட்டு எப்பயும் போல் இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன்னா ஸோ இன்னுமே எனக்கு வந்து இடம் வராதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ திரும்ப இந்த பக்கம் போகணுமா, ஆனால் நான் இந்த பக்கம் போகிறேன். ஸோ இந்த பக்கம் போனால் தான் நமக்கு வந்து அது என்ன ஆகும் ஈக்குவல்ஸ் வரும் ஓகேங்களா. அதனால் இன்னொரு பீஸ் ஆஃப் ஜர்தோசி நான் எடுத்துக்கிறேன். ஜர்தோசி எடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே வரைக்கும் வேணும், அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் எனக்கு வந்து அந்த இடம் கரெக்டான இடம் வந்து வந்துருச்சு. அதனால் நான் வந்து இந்த இடத்துல போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டு அடுத்த பக்கம் ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணிவிட்டு அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு கரெக்டாக அந்த கோட்டு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். கோட்டு மேலே ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு அது வந்து ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஷேப் ஒரு மாதிரி இருக்கும், பட் நம்ம ஜர்தோசி வச்சு யூஸ் பண்ணியிருக்க ஷேப் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு டபுள் கலராட்டம் தெரியும், ஏன்னா நம்ம வந்து கிளாத்து ஒயிட்டு அண்ட் நான் எடுத்துருக்க த்ரெட்டும் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் த்ரெட் தான், பட் அது வந்து பாலிஸ்டர் த்ரெட்டு, அது கொஞ்சம் ஒயிட் கலராக தான் இருக்கும். அந்த த்ரெட் நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ ஒரு செயின் ஸ்டிச்சு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு ஜர்தோசி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து எடுத்து இதை சுற்றி பார்டராக வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நான் எதுக்கு நடுவில் இந்த கேப் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு லைன் கொடுத்துருக்கேன் தெரியுதுங்களா நடுவில். ஸோ நான் அது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஜர்தோசியாக என்னது இருந்துச்சு, அதனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் வந்து ஃபுல் லென்த்துக்கு போட முடியல. அந்த இடத்துல ரொம்ப பிசுறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம போட்டிருக்க அந்த நாட்டு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த இடத்துல லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜர்தோசி கட் பண்ணுறப்ப ஈவனாக கட் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுறப்பையும் ஈவனாக ஸ்டிச் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் 2 திலகம் ஷேப் 2 ஷேப் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதை சுற்றி நான் வந்து டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படி செயின் ஸ்டிச்சஸ் எந்த ஒரு ஸ்டிச்சஸ்க்குமே பார்டர் ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த லுக் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப பெருசாக கொடுத்துடாதீங்க, குட்டி குட்டியாக கொடுங்க. குட்டி குட்டியாக கொடுக்குறப்ப தான் அந்த ஷேப்பே உங்களுக்கு வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கேன்னு. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஓவரால் காட்டுறேன் பாருங்களே. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு எனக்கு ஒரு லைன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பார்த்துட்டு அடுத்து சொல்கிறேன், நீங்கள் அடுத்து 2 லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து சில்க் த்ரெட்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கே வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணோம், இங்கே வந்து நம்ம ஜர்தோசியில் பண்ணோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச்சஸே குட்டி குட்டியாக கண்டினியூவாக கொடுத்துக்கிறேன். ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம போட வேண்டிய இப்போ நம்ம இந்த டைரெக்ஷனில் போடுறோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் எது இந்த டைரெக்ஷன். அப்போ இந்த டைரெக்ஷனில் போயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஷார்ப் எட்ஜஸில் எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொடுங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அனுப்புங்க. ஸோ ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் கொடுக்காதீங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜ் தான் ரொம்ப மெயின். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துலலாம் எப்படி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து எப்படி ஷார்ப் எட்ஜ் கொடுத்து முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எது விடுபட்ட கிளாஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதையுமே அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.